ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் பற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அதுவும் டாபிக் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லேருந்து வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க, என்ன கொஸ்டின் பார்த்துருக்காங்கன்னா உடுக்கை என்பதன் வேர்ச்சொல்லை அறிக அப்படின்னு இருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா ஆர்டரிங்காக இருக்க மாதிரி வரணும், கட்டளை வார்த்தையாக வரணும், அது வந்து பகுதியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து உடுக்கை அப்படிங்கிறதுலேருந்து வேர்ச்சொல் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி அப்படிங்கும்போது உடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். உடு அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. உடுக்கையிலேருந்து கேட்டான் என்பதன் வேர்ச்சொல்லை அறிக. கேட்டான்லேருந்து நம்ம வேர்ச்சொல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆர்டரிங்காக வரணும். அப்போது கேள் அந்த மாதிரி வரணும், கேளு அப்படிங்கிற மாதிரி. கேள் ஆன்சர் வந்து கேள். அமர்ந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை அறிக. அமர்ந்தான், அமர்ந்த, அமர்ந்து, அமர அப்படின்ட்டு இருக்கு. இதில் எது உங்களுக்கு ஆர்டரிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர். அதனால் அமர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நின்றான் என்பதன் வேர்ச்சொல்லை அறிக. நின்றான் அப்படிங்கும்போது இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நில், நின்ற, நின்று, நின்கின்ற அப்படின்னு வரும். இதில் என்னது ஒரு கட்டளை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில். சரியா? வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பாடிய அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பாடிய அப்படிங்கும்போது பாடி, பாடு, பண். ஸோ இதில் ஆன்சர் வந்து பாடு. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நட என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ச்சொல், நட அப்படிங்கிறது வேர்ச்சொல், வினையெச்ச வடிவம் என்னென்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. வினையெச்சம் எப்படி முடியும் அப்படின்னா இ ரெண்டுலேருந்து வினையெச்சம் வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஆப்ஷன் பாருங்கள். நடந்து, நடத்த, நடந்தான், நடக்கும். ஸோ இதில் வந்து சாரி இல்லை வந்து பெயரெச்சம், இது வந்து வினையெச்சம். சாரி கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ அப்படிங்கிறத வச்சு முடியணும். வினையெச்சம் வந்து ஊ. அப்போது கீழே ஆப்ஷனில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஊல முடியுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நடந்து. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லின் வினையெச்சம் காண்க. வினையெச்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஈல முடியணும் அப்படின்னு சொன்னோம். வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஓடு. அப்போது என்னன்னா இது ஒன்று ஊல முடியணும், இல்லைன்னா ஈல முடியணுங்கிற மாதிரி வரும். ஸோ ஓடுதல் இது இல்லை, ஓடி. அப்போது இது ஈல முடியுது, இட்டு ப்ளஸ் இ ஓடி. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஓடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வேர்ச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயர் தருக. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அதாவது ஒரு செயல் செய்கிறத குறிக்கக்கூடாது, அந்த நபரை வந்து குறிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். ஆண் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து வர மாதிரி பார்க்கணும். ஆண் அந்த நபரை குறிக்கிற மாதிரி இருக்கணும். என்ன சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொல்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் கொன்றுன்னு இருக்குது. இது வந்து வினையெச்ச வடிவம், கொல்லுதல். அதுக்கப்புறம் கொன்றான், இதில் தான் ஆண் வருது, இதில் கொன்றவன் வருது. ஸோ கொன்றான் ஒரு நபரை குறிக்கிறதுனால அது வந்து வினையாளனையும் பெயர். ஸோ கொன்றான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நடி என்னும் வேர்ச்சொல்லிற்குரிய வினை முற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நடி அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல், அதோட வினைமுற்றை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்று அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு வினை வந்து என்னென்னா நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நடித்தல், இது வந்து கிடையவே கிடையாது. நடித்தவள், இதுவும் கண்டிப்பாக இல்லை. இது வந்து வினையெச்சம். ஸோ இருக்கிறதுல நடித்தான், இது வந்து ஆண் அந்த மாதிரி இருக்கிறதுல ஆண் அருள முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ வந்து நடித்தான், அது வந்து ஆப்ஷன் இஸ் ஓகே. அடுத்து கண்ணன் பாடம் படித்தான். இதில் கீழே ஆப்ஷனில் படித்தாள், படித்து, படித்தது. ஸோ எது கரெக்டாக இருக்கோ ஸோ அதனால் கண்ணன் பாடம் படித்தான். ஓகேவா? கல் அந்த வார்த்தையோட வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் எப்படின்னா அண்ணு, அவன் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்க்கணும். கீழே ஆப்ஷன் பாருங்கள், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கற்றவன் தான்
கல்லோட வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர். அதுக்கப்புறம் நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வினை வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். இது நடந்து, நடந்த, நடத்தல், இது நடந்தான். ஸோ வினைமுற்று வந்து நடந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வேர்ச்சொல்லின் வினையெச்சமாக்குக, வேர்ச்சொல்லை வந்து வினையெச்சமாக்குக அப்படின்ட்டு என்ன வேர்ச்சொல் அப்படின்னா வினையெச்சம்ங்கிறது ஊல ஈல முடிக்கணும். ஸோ இங்கே பார்க்கும்போது முடித்த, முடிக்க, முடியா, முடித்து அப்படின்ட்டுருக்கு. ஸோ முடித்து ஊல முடியுது. ஸோ முடித்து அப்படிங்கிறது வந்து ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னென்னா, வேர்ச்சொல்லை வினைமுற்றாக்குக. வினைமுற்று அப்படிங்கும்போது இது வந்து முடிஞ்சிருக்கணும். நடு அப்படிங்கும்போது இந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கணும். சரியா? நட்டான், நட்ட, நடும், நட்டவனை. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நட்டான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று வந்து நட்டான். அவன் நட்டு முடிச்சிட்டான் அப்படிங்கும்போது அந்த வினை வந்து முற்றாகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தா என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சத்தை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. தா அப்படிங்கிறது வேர்ச்சொல், வினையெச்சம். அப்போது ஈல வந்து முடியணும் அப்படின்னு பார்க்கும்போது தந்து, தந்தவர், தருதல், தந்தான். ஸோ ஊல முடிகிறது தந்து. ஸோ தந்து அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? கொள் இதன் வினையெச்சம் என்னன்னு போட்டிருக்காங்க. கொள்ளோட வினையெச்சம்னா ஊஇ. சரியா? கொள்க, கொள்ளு, கொண்டு, கொண்ட. இதில் ஊல முடிகிறது பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு, கொண்டு அப்படின்னு 2 வேர்டு இருக்குது. கொள்ளுங்கிறது வந்து வேறு மீனிங்கில் போயிடும். ஸோ கொண்டு, அதை கொண்டு வச்சுக்கோ நீ அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால கொண்டு தான் ஆன்சர். ஓகேவா? இகழ்ந்தனர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஈகல். ஆன்சர் வந்து ஈகல். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னும் வர வீடியோஸில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.